அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 8 மார்க்ஸ் எக்ஸசைஸ் 1.1 இருக்கக்கூடிய 7th சம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள், -2/1 அண்ட் 0/1. என்ன கொஷின் அப்படின்னா, ஃபைண்ட் எனி 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது -2/1 அண்ட் 0/1ல் எனி 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், -2/1 இன்ட்டு இங்கே நமக்கு இதுவுமே 1 இதுவுமே 1 டினாமினேட்டர். ஸோ நமக்கு ஈக்குவலாக வரணும், பேஸில் டினாமினேட்டரை ஈக்குவலாக வரணும் இல்லையா? அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 10ஆல் பண்ணிக்கலாம். அப்போது மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -20 / 10 வந்துடும் இல்லையா? -2 × 10 -20, 1 × 10 10 வரும். அடுத்து அதே மாதிரி 0/1 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 × 10 0, 1 × 10 10ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இப்போ இது 0 இல்லையா? ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு 0ன்னு வந்துடும். நம்மளுடைய லெஃப்ட் சைடு எல்லாமே மைனஸ் இன்டீஜர்ஸில் வரும் இல்லையா? அப்போ மைனஸ் இன்டீஜர்ஸில் எது வரையிலும் கொடுத்துருக்காங்க, -20 வரையிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 0லேருந்து -20 வரையிலும் எனி 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். அப்போது 0லேருந்து -20 அப்படின்னா இங்கே என்ன வரும், -1 வருமா? ஸோ -1 -2 அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது -1/10 -2/10 -3/10 -4 அந்த மாதிரி வரிசையாக நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ நீங்கள் அதில் 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். -1/10 -2/10 -3/10 -4/10 -5/10. ஸோ இப்போ அதை எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். -1/10 நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். 2/10 நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1 + 2 5 2s are 10. ஸோ 1/5ன்னு வந்துடும். ஸோ -1/5 -3/10 ஒன்றும் கேன்சல் பண்ண முடியாது. 4/10 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 5 2s are 10. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வரும், -2/5 வரும். அகெயின் 5/10 கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 2 5s are 10. அப்போது -1/2 -1/2. ஓகேங்களா? அப்போது 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் நம்ம இங்கே எழுதியாச்சு. ஸோ 5 ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்றது இது தான். இது சிம்பிளிஃபை பண்ண நமக்கு இது கிடச்சிரும். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான். எனி 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் -1/2 அண்டு 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ -1/2னா அதே சேம் தான். ஸோ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஈக்குவலாக டினாமினேட்டர் வரணும். ஸோ 2 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். அப்போது -1/2 × 5/5. ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு -5/10. அகெயின் 3/5 அதையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது, இப்போ 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10 கிடைக்கும். இங்கே வந்து 2 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10 கிடைக்கும். ஸோ நமக்கு டினாமினேட்டர் வரணும், அவ்வளோதான். ஸோ அப்போ -5/10 6/10. ஓகேங்களா? இப்போ -5/10 6/10னா பாயிண்டில் நமக்கு நம்பர் லைனில் எங்கே வரும், ஃபஸ்ட்டு இப்போ சென்டரில் 0, இந்த பக்கம் -5, அந்த பக்கம் +6 இல்லையா? அப்போது எதுலேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் -5 வரையிலும், ஓகேங்களா? ஸோ -5 வரையிலும் நீங்கள் தாராளமாக எடுத்து எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம், -4/10 -3, அதாவது -5லேருந்து 6 வரையிலும். அதனால் இங்கேருந்து நம்ம ரைட் சைட்லேருந்து எடுத்துக்கலாம். அப்போ -5/10னா -4/10 அடுத்த வேல்யூ. அடுத்து -3/10 -2/10 -1/10 0. நமக்கு 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் கிடச்சிருச்சா? இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணணும், என்ன கிடைக்கும், -4/10 எப்படி சிம்பிளிஃபை பண்ண, 2 2s are 4, 5 2s are 10, -3/10 2/10 சிம்பிளிஃபை பண்ணோன்னா -1/5 -1/10 0. -5லேருந்து நமக்கு 6 வரையிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம -5லேருந்து 0 வரையிலும் எடுத்தால் கூட 5 பாயிண்ட்ஸ் நம்ம தாராளமாக ரேஷ்னல் நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்து பாருங்கள், தேர்ட் செம்ம 1/4 அண்டு 7/20. ஸோ 1/4 அண்ட் 7/20னா நமக்கு இங்கே டினாமினேட்டர் 20 வந்து பெரிய நம்பராக இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 4 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும்னு பார்க்கலாம். 4 எதால் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும், 5ஆல். அப்போது 1/4 இன்ட்டு மேலேயும் கீழே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 5 is 5, 4 5s are 20. அகெயின் 7/20 நம்ம 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7/20 அப்படியே வந்துடும். அடுத்து பாருங்கள், இப்போ நமக்கு இது ரெண்டுக்கும் பாயிண்ட் ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள், இப்போ 5/10 5/20 7/20. இப்போ 5க்கும் 7க்கும் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நம்பரில் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இது 5 6 7 3 தான் இருக்குது நமக்கு. கண்டிப்பாக நமக்கு 5 எனி 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் வேணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அகெயின் இந்த 5/20 எடுத்துக்கிறோம் நம்ம, சரியா? 5/20யும் 7/20யும் எடுத்துக்கிறோம். 5/20 எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 200 வரும். 20 எதால் மல்டிப்ளை பண்ணால் 200 வரும், 10ஆல் பண்ணால். 10 5s are 50, 20 10s are 200. ஏன் 10ஆக பண்ணணும், நமக்கு மினிமமே 10 இல்லையா? அதனால் 10ஆல் பண்ணிக்கலாம்.
அகைன் 7/20 அதையுமே நம்ம என்ன செய்கிறோம் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 7/20ன்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது அப்படி கண்டுபிடிச்ச அந்த 2 நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பண்ணும்போது 10 7s are 70, 20 × 10 வந்து 200ன்னு வரும். அப்போ 50/200 70/200. அப்போ இதிலேருந்து நமக்கு தாராளமாக நிறைய நம்பர்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா. 50லேருந்து 70 வரையிலும் 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்குறாங்க. அப்போ 50 51 52 53 54 55 அப் டு 70 வரையிலும் நம்ம தாராளமாக ரேஷனல் நம்பர்ஸ் எழுதலாம். ஸோ இப்போ 50க்கு அப்புறம் பார்த்தோன்னா 51/200 52/200 53/200 54/200 55/200 இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஆன்சர் எழுதலாம். இப்போ பாருங்கள் 51/200 இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 13 4s are 52 54s are 50 50 × 4 எவ்வளோ வரும் 200. ஸோ 53/200. அகைன் இது கேன்சல் பண்ணோன்னா 2 டேபிளில் பண்ணலாம். ஸோ 27 2s are 54 100 2s are 20. அப்போ 27/200 வரும் 27/100 வரும். 55/200னா இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன வரும்னா 11/14 வந்துடும் சரியா. 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 11/14 11 5s are 55 கீழேயும் அதே 4 5s are 20 அகைன் 0. ஸோ இப்போ இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதினீங்கன்னா இதான் உங்களுடைய 5 ரேஷனல் நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ்க்கு இடையில் நமக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சதில் 2 பாயிண்ட்ஸ்க்கு இடையில் நமக்கு கிடைக்கலன்றதுனால 5/20 7/20 கிடைக்காதனால நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், அதை இந்த 2 வேல்யூ எடுத்துகிட்டு அகைன் அதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும் ஓகேவா. -6/4 அண்டு -23/10. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கீழே டினாமினேட்டர் ஒன்றா கொண்டு வரணும். இப்போ -6/4 × 5/5ன்னு போட்டோன்னா -30/200 வந்துடும். அகைன் -23/10 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10 2s are 20 வரும். 23 2ஐ மல்டிப்ளை பண்ணும்போது -46/20 வந்துடும். அப்போ -30லேருந்து -46 வரையிலும் நீங்கள் எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் தாராளமாக எழுதலாம். ஸோ -30னா 30க்கு அப்புறம் என்ன வரும், இப்போ -31/20 -32/20 -33/20ன்னு சொல்லிட்டு 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதலாம். கீழே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் இருக்குங்களா. ஸோ 5 ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். எழுதிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியதை கேன்சல் பண்ண வேண்டியதை பண்ணோன்னா நமக்கு இந்த 5 ரேஷனல் நம்பர்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம 7th சம் எக்ஸைஸ் 1.1ல் 7th சம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எஜுகேரன் ஹேண்ட் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.